வணக்கம். 74,41,000 lakh crores 74,41,000 லட்சம் கோடி ஞாபகம் வச்சுங்க. நம்பர் ஞாபகம் வச்சுங்க. நம்ம இதை பற்றி பேசலாம் கடைசியா. இன்னைக்கு நிஃப்டி வந்து -77 பாயிண்ட்ஸில் வந்து க்ளோஸ் ஆச்சு. பயம், ட்ரம்ப்போட பயம் அண்ட் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்தியா வந்து ஒன்றும் டேட்டாவோட அடிக்கிறாங்க. விட்டா உனக்கு தான் நஷ்டன்ற லெவலில் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். அடுத்த வளர்கிற நாடு இங்கே தான். நீங்கள் எதுவும் மிஸ் பண்ணால் யூ ஆர் கோயிங் டு மிஸ்ன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண போகிறேன்றது அந்த ஃபீச்சரை காட்டுறோம். அமெரிக்கா வந்து ஏன் மார்க்கெட் பெரிய மார்க்கெட், நீ ஏன்ட்ட எக்ஸ்போர்ட் பண்ணி தான் நீ வந்து பெரிய ஆளாக போகிறன்ற மாதிரி அவன் காட்டிகிட்டு இருக்காப்புல. இந்தியா எப்படியா இருந்தாலும் நம்ம ஓன் கன்சம்ஷன்லேயே வந்து பெரிய லெவல் ஆயிடலாம் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ நடந்துட்டு இருக்க விஷயம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மறுபடியும் ஒரே விஷயத்த தான் நான் இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அமெரிக்கா கேட்கறது வந்து 0% டாக்ஸோட இந்தியாவில் வந்து ஆக்ரோ ப்ராடக்ட்ஸ், அதாவது விவசாய பொருட்கள் அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ், இந்த பால் தயிர் இதெல்லாம் விற்கிறதுக்கு. இது ரெண்டுக்குமே வந்து சான்ஸே கிடையாது. எந்த கட்சியாக இருந்தாலும், அது வந்து பிஜேபியாக இருந்தாலும் சரி, டிஎம்கேயாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, யாருமே விட மாட்டாங்க. பிகாஸ் end of the day ஓட்டுக்கான சமாச்சாரம். ஸோ நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து 77 பாயிண்ட்ஸ் மைனஸ், ஸ்பாட் வந்து 97 பாயிண்ட்ஸ் மைனஸ். அண்ட் இன்னமும் மார்க்கெட் ப்ரீமியமில் இருக்குது, 63 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. இன்ட்ராடேயில் வந்து இன்றைக்கி நிறைய இடத்துல வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு. 223 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங். அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 279 பாயிண்ட்ஸ் மைனஸ். நான் சொல்கிறது வந்து ஃபியூச்சர்ஸ். அண்ட் இன்னைக்கு வந்து 217 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. மார்க்கெட் நிஃப்டியும் ஆகட்டும் பேங்க் நிஃப்டியும் ஆகட்டும் ப்ரீமியமில் இருக்குது. மார்க்கெட் வீக்னஸ் வரல. இன்ட்ராடே ஷார்ட் பண்ணீங்க, இல்லை ஏதாச்சும் சின்னதாக ஷார்ட் பண்ணீங்க, ரொம்ப லாங்காலாம் யோசனை பண்ணிவிட்டு ஷார்ட் பண்ணாதீங்க. இப்போதைக்கு டேட்டா வைஸ் அப்படி தான் இருக்குது. சார்ட் வைஸ் நீங்கள் வந்து உங்களோட அனலைஸ் பண்ணீங்க. இன்ட்ராடே ஸ்விங் வந்து 443 பாயிண்ட்ஸ். நிஃப்டி ஆப்ஷன்ஸை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 25,000ல் ஹையஸ்ட் காலும், 24,700ல் வந்து செகண்ட் ஹையஸ்ட் காலும் இருக்குது. ஆல்மோஸ்ட் 1,23 lakh கால்ஸ் வந்து இருக்குது. 14th அன்னைக்கு எக்ஸ்பைரி ஞாபகம் வச்சுங்க. 15th அன்னைக்கு நம்மளுக்கு மார்க்கெட் லீவு. இன்றைக்கி இந்த 1,23 lakh காலில், அதாவது 24,700 காலில் 61 lakh வந்து இன்னைக்கு மட்டுமே எழுதப்பட்டது. 61,89,000 ரைட். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 62 lakh கால்ஸ் வந்து இன்றைக்கி 50% இன்றைக்கே எழுதப்பட்டதுன்றது நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் புட்டை பொறுத்த வரைக்கும் அகெயின் செகண்ட் ஹையஸ்ட் புட் வந்து 24,700ல் தான் இருக்குது. ஸோ மோர் ஆஃப் எ ஸ்ட்ராடல்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. மார்க்கெட் டைரக்ஷன் இல்லாத இருக்கும்ன்ற மாதிரி தான் ஸ்ட்ராடல் போட்டிருக்காங்க. அதில் ஒன்றும் ஜாஸ்தி கிடையாது. அங்கே வந்து ஆல்மோஸ்ட் 1,23 lakh கால்ஸ் இருக்குது. வேற புட் சைடில் வந்து வெறும் 24,76,000 புட்டு தான் வந்து ரைட் பண்ண இருக்குது அட் 24,700ல். மோர் ஆர் லெஸ் ஆர் ஸ்ட்ராடல்ன்றது நம்ம எடுத்துக்கலாம். 24,000ல் தான் வந்து ஹையஸ்ட் புட்டு ரைட் பண்ண இருக்குது. ஸோ மோர் வந்து மார்க்கெட் 24,000 சைடில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி போட்டு வச்சுருக்குறாங்க. ஏன் இந்த ஸ்விங், பெரிய ஸ்விங் ஸ்ட்ராடல் போட்டிருக்காங்க. அங்கே மேலே 25,000, கீழே 24,000. ஏன் இந்த பயம்ன்றது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், மார்க்கெட்டில் எந்த மாதிரி நியூஸ் வந்தாலும் பெரிய மூவ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த சார்ட் பேட்டர்னும் ஆகட்டும், டேட்டா பேட்டர்னும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இது வந்து ஒரு பெரிய ஸ்விங் வருன்ற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. கேட்டக்கு நேற்று வந்து பாகிஸ்தானோட ஆர்மி சீஃப் ரைட், அவர் தான் வந்து பிரசிடென்ட்ன்ற மாதிரி சொல்லலாம். பிரசிடென்ட் பேருக்கோசரம் உப்புக்கோசரம் ஒருத்தர் வச்சுருக்காங்க. அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, எங்கள் நாட்டுக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா நான் மட்டும் சாக மாட்டேன், உலகத்தில் பாதி ஊரை நான் எடுத்துகிட்டு போவேன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, வாங்கினது 10 போல இருக்குது. பெரிய தப்புன்றதை நம்ம சொல்லணும். அதாவது 2 ரவுடிங்க வந்து சண்டை போட்டுக்கும் போதும் ஏத்தாப்பில் இருக்கிற ஆள் யாருன்றது நம்ம பார்க்கணும். ரைட். உன் கையில் என்ன இருக்குன்றது வேறு விஷயம். ரைட். என்கிட்ட வந்து நியூக்ளியர் பாம்பு இருக்குது, இது பண்ணுறேன் அது பண்ணுறேன், நான் ஆர்மி சீஃபு, எனக்கு முன்னாடி வந்து ஆர்மி இவ்வளோ இருக்குன்றது ஒரு சைடு. இன்னொன்று சைடு வந்து ரிலையன்ஸை நான் கை வைப்பேன்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கிறாரு. ரைட். இந்தியாவோட லார்ஜஸ்ட் கம்பெனி அண்ட் ரிஃபைனரி கை வச்சா பெருசாக வரும்ன்றது. பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து புரிய மாட்டேங்குது. ரிலையன்ஸில் வந்து யார் இன்வெஸ்டர்ஸ்ன்றது நீங்கள் பாருங்கள். அவன் பையன் கல்யாணத்துக்கு யார் வந்தாங்கன்றது யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ நீ பெரிய ரவுடியா இவன் பெரிய ரவுடியான்னு பார்த்தா புரிஞ்சிருக்கும். நம்ம வந்து நாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரியலாக அந்த லுங்கி கட்டிக்கிட்டு அந்த ரவுடி அந்த மாதிரி இல்லை. எப்படியா இருந்தாலும் பணம் பலம்
அண்ட் இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ தூரம் யோசிச்சிருப்பாங்க. பாகிஸ்தானில் வந்து கல்லை தூக்கி போட்டால் ரிலையன்ஸ் ஃபேக்ட்ரியில் உழுவுற தூரத்தில் தான் இருக்குது. கட்ச் வந்து இட் இஸ் மோர் ஆர் லெஸ் அபவுட் 100 kilometers ஃப்ரம் பாகிஸ்தான் பார்டர். அங்கே போய் இவங்க வந்து ஃபேக்ட்ரி கட்டியிருக்காங்க, அதுவும் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரிஃபைனரி கட்டியிருக்காங்கன்னா என்ன தைரியத்தில் கட்டியிருப்பான்றதை நினச்சி பாருங்கள். 1 2 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பையன் கல்யாணம் பற்றி பேசினேன். 3வது பையன் கல்யாணத்தில் வந்து ஜெர்மனோட பழைய சான்சலர் வந்திருந்தாங்க, யூகேயோட பழைய பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க, யூஎஸ் பிரசிடென்ட் வந்திருந்தாங்க, அண்ட் ஊரில் இருக்கிற அத்தனை பணக்காரங்களும் வந்திருந்தாங்க. ஸோ யூ கேன் இமேஜின் வாட் இஸ் இஸ் பவர். பாயிண்ட் 1. பாயிண்ட் 2 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரிலையன்ஸில் வந்து யார் யார் இன்வெஸ்டர்ஸ்ன்றது நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். சவுதி அரேபியா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு, யூஏஇ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு, கத்தார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு, சிங்கப்பூர் கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு, கூகுள் பண்ணியிருக்கு, ரைட், மைக்ரோசாஃப்ட் பண்ணியிருக்கு, ஆரக்கல் பண்ணியிருக்கு, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, சிஸ்கோ பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவனுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்றதை நினச்சி பாருங்களேன். சொன்னால் S-400 அவனே வந்து ஒரு 4 S-400 வாங்கி நிப்பாட்டினாலும் நிப்பாட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பாகிஸ்தானுக்கு இது எல்லாமே வந்து நெகட்டிவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2 சார்ட்டை நீங்கள் போய் பாருங்கள். நிஃப்டியோட ரிலையன்ஸோட சார்ட் நீங்கள் எடுத்து பாருங்கள். மந்த்லி சார்ட்டை விட்டுருங்க, டே சார்ட் அண்ட் வீக்லி சார்ட் எடுத்து பாருங்கள். மோர் ஆர் லெஸ் வந்து இந்த ரீசன்ட் ஃபால் ஆன் ரிலையன்ஸ் வந்தது வந்து இட் இஸ் மோர் லுக்ஸ் லைக் ஏ டே சார்ட்லேயும் சரி வீக்லி சார்ட்லேயும் சரி இட் லுக்ஸ் மோர் லைக் ஏ கரெக்டிவ் வேவ். டே சார்ட்டில் வந்து இட் இஸ் மோர் ஆர் லெஸ் இட் இஸ் வேவ் 4க்கு போயிட்டு வேவ் 4ல் வந்து டைம் கரெக்ஷன்ஸ் இன்னும் முடிக்க வேண்டியது இருக்குது. முடிச்சிச்சுன்னு சொன்னால் ப்ரீவியஸ் ஹையோட மேலே போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் டார்கெட் சொல்ல, நீங்கள் வந்து உங்கள் ஹோம் ஒர்க் பண்ணால் நீங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி போகும்போதும் நிஃப்டியை நிச்சயமாக மேலே தூக்கிட்டு போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இருக்கிற சார்ட் பேட்டர்ன்ஸ் அப்படி தான் காட்டிகிட்டு இருக்கு. 15th ஆகஸ்ட் இன்றைக்கி நம்மளுக்கு மட்டும் இண்டிபெண்டன்ஸ் கிடையாது, யுக்ரைனுக்கும் வந்து ஒரு புது மூச்சு விடுறதுக்கான சான்சஸ் கிடைக்குமா? 1. 2வது மோஸ்ட் லைக்லி எல்லாருமே எதிர்பார்க்குறது வந்து பிஃபோர் யூஎஸ் பிரசிடென்ட் அண்ட் ரஷ்யன் பிரசிடென்ட் வந்து மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி யுக்ரைனை வந்து ஒரு பெரிய தாக்குதல் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குன்ற மாதிரி எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. அப்படி கொடுத்தா ப்ராபப்ளி யாரை காப்பாற்ற போகிறாங்கன்றது தெரியாது. இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற சிச்சுவேஷன். சரி, நம்ம ஊர் பொழப்பா நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 50-50 இருந்துச்சு. ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் செக்டார் வந்து ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. இனிஷியலி மறுபடியும் நான் சொல்கிறேன், இனிஷியலி ரிலையன்ஸ் நல்லா தூக்கிட்டு போச்சு. பட் மார்க்கெட்டை வந்து நெகட்டிவ் எடுத்துகிட்டு வந்ததுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வாஸ் ரிலையன்ஸ். காலையில் மார்னிங் பாசிட்டிவ் போனது அவங்கனால தான், நெகட்டிவ் வந்தது அவங்கனால தான். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஹெச்டிஎஃப்சி நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு ஆன் தேர் நெகட்டிவ் சைடில். மேஜர் கான்ட்ரிபியூஷன் இன்னைக்கு நெகட்டிவ் சைடுன்னு சொன்னால் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதோட டார்கெட் அச்சீவ் பண்ணிவிட்டு இட் இஸ் மோர் ஆன் ஏ டவுன் சைட். அவங்களுக்கு 2 மேஜர் பணம் வந்துச்சு. என்னது? ஹெச்டிஎல்லேருந்து ஹெச்டிஎஃப்சிக்கு வந்து 2 மேஜர் பணம் வந்துச்சு. ஹெச்டிபி அவங்க வந்து லிஸ்டிங் பண்ணாங்க, அதில் வந்து ஒரு 12,500 கோடி அவங்களுக்கு வந்துச்சு. 2வது வந்து என்எஸ்டிஎல் பண்ணும்போதும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரும் பணம் வந்துச்சு. அண்ட் மேஜர் ஷேர் ஹோல்டர் அவங்க தான் வந்து ஆஃப்லோட் பண்ணாங்க. இந்த மார்க்கெட்டில் வந்து ப்ரீ ஐபிஓஸ் ஓடிச்சுன்னு தெரியுமா, அதில் மேஜர் வந்து ஹெச்டிஎஃப்சி தான் வந்து என்கேஷ் பண்ணிச்சு. ஒரு சின்ன டேட்டா வந்து இருந்துச்சு, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்தோம். எஸ்பிஐ வந்து க்ளோஸ் அபவுட் 1.2 crores, வெறும் 1,20,00,000 இன்வெஸ்ட் பண்ணது ஒரு 10 வருஷத்தில் வந்து ஆல்மோஸ்ட் 779 கோடி, ரைட்? 780 crores வச்சுங்களேன். 65,000% எவ்வளோ பெருசாக வந்திருக்கு. ஸோ எப்பயுமே வந்து ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டராக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போதும் உள்ளே என்டர் ஆகும் போதும் பெரும் பணம் பண்ண முடியும். இன்ஃபோ ஏஜ் எடுத்து பாருங்களேன், ஜொமேட்டோவில் வந்து வெறும் 4.25 கோடி 4.4 crores 75 lakhs இன்வெஸ்ட் பண்ணாங்க. அவங்க எக்ஸிட் பண்ணும் போதும் ஆல்மோஸ்ட் 31,000 crores வந்து எக்ஸிட் பண்ணாங்க. எப்பயுமே வந்து ஒரு கம்பெனி சின்னதாக இருக்குது, இவன் என்ன பண்ண போகிறான்ன்றது ஊருக்கே தெரியாத போதும் இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஐடென்டிஃபை தட்ஸ் டேலண்ட்ஸ் யூ வில் மேக் பிக் மணி. நீங்கள் ஆஃப் லேட் நீங்கள் எடுத்து பாருங்களேன், ஜீரோதோ ஓனர் வந்து நிறைய கம்பெனிஸில் வந்து 5 கோடி 10 கோடி 100 கோடி 50 கோடின்றது இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாரு. இது எல்லாமே வந்து ஒரு காலத்தில் வந்து பெருசாக பும்முன்னு வந்து நிற்கும். எனிவே நம்ம சைட்லேயும் இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, பார்க்கலாமே. ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் வில் ஆல்சோ ஷேர் ஆல் தோஸ் திங்ஸ். இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்கெம் ஒரு ஸ்டாக் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். கெமிக்கல் ஸ்டாக்கு 6.6% அப்பாக இருக்குது. வெறும் 6.6% அப்பு மட்டும் கிடையாது, அதோட
ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து நல்லா ஏறி இருக்குது. ப்ரைஸும் ஏறி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஏறி இருக்குன்னு சொன்னால் அடுத்த சில நாட்கள் மேபி நாளைக்கு நாளான்னைக்கு ஒரு சின்ன புல்பேக் வரலாம், ரைட்? வரும்ன்றது நான் சொல்ல, பட் அப்சைட் மூவ்க்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஐ கிவன் யூ ஹிண்ட், நீங்கள் அதை பேஸஸில் வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். அடுத்த சைடில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க பவர் கிரிட்டில் வந்து ஆல்மோஸ்ட் 75% மோர் டெலிவரிஸ் நடந்திருக்கு. ஹெச்சிஎல் ஆகட்டும், இன்ஃபோசிஸ் ஆகட்டும், டால்மியா பாரத் ஆகட்டும், பவர் கிரிட், இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஹெவி டெலிவரிஸ் நடந்திருக்கு. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து 8.4% வந்து டவுன் ஆகிருக்கு. அதே மாதிரி ஆர்விஎன்எல், ஏன்னு தெரியல, ஆர்விஎன்எல்ல வந்து போட்டு மிதிச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து 6% டவுன் சைட் ஆகிருக்கு. அண்ட் அதில் வந்து ஆல்மோஸ்ட் 11% வொலட்டாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி செக்டார் வைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் நீங்கள் அதான் ஆயில் அண்ட் கேஸு, டெக்னாலஜிஸ், இவங்க தான் வந்து மேக்ஸிமம் வந்து அப்சைட் போயிருக்கு. நம்ம அதானி டோட்டல் கேஸ் வந்து ஆல்மோஸ்ட் நல்லா போயிருக்கு. பெட்ரோநெட் நல்லா போயிருக்கு. ஐஜிஎல், ஐஓசி, பிபிசிஎல், கெயில், இதெல்லாமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. டெக்னாலஜி சைட்லேயும் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கு. டெக் மஹிந்திரா ஆகட்டும், எம்ஃபசிஸ் ஆகட்டும், ஆரக்கிள் ஃபைனான்ஸ் ஆகட்டும், கேபிஐடி ஆகட்டும், இவங்களாம் வந்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி இதை வந்து இன்டெப்த் போகிறதுல வந்து அர்த்தம் கிடையாது. மோர்ஆர்லெஸ் மார்க்கெட் வந்து ஒரு டைரக்ஷன் இல்லாத இருக்குது. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெசிஃபிக்காக வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்களோ ஒழிய டைரக்ஷன்ஸ் வந்து மார்க்கெட்டில் கிடையாது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் மார்க்கெட் நேற்று ஒரு 200 பாயிண்ட்ஸ் மைனஸ் சைடில் இருந்துச்சு. இன்றைக்கு வந்து ஃப்ளாட் பாசிட்டிவாக இருக்குது. ஃப்ளாட் பாசிட்டிவ்னா க்ளோஸ் டு அபவுட் 200 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் வந்து இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, நம்மளோட இன்ஃப்ளேஷன், அதாவது இந்தியாவோட இன்ஃப்ளேஷன்ஸ் வந்து இன்றைக்கி வந்துச்சு 1.5 தான் இருக்குது ஃபார் தி மந்த் ஆஃப் ஜூலை. 1.5ன்றது ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இன்ஃப்ளேஷன்ஸ். ஸோ ஃபென்டாஸ்டிக் இன்ஃப்ளேஷன்ஸ். நம்ம இதில் வந்து பணம் வீக்கம் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. ரொம்ப நல்ல விஷயம். ஆகஸ்ட் மாதத்தில் இன்ஃப்ளேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். காய்கறி விலையெல்லாம் ஏறி இருக்குது. உணவு தானியம் விலை எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஏறி இருக்குது. ரொம்பலாம் ஏறல, பட் டீசெண்டாக வந்து ஏறி இருக்குது. பார்க்கலாமே ஆகஸ்ட்கான இன்ஃப்ளேஷன்ஸ் அடுத்த மாதம் வரும்போது எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். பட் ஜூலைக்கான இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ் 8 வருஷம் லோவில் இருக்குது. இது யூஎஸோட இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ் இன்றைக்கி வருது. பழைய இன்ஃப்ளேஷன் டேட்டா 2.8 இருந்துச்சு. அவங்க வந்து இன்றைக்கி இன்ஃப்ளேஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி ஹிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சத்தியமாக ஆகஸ்ட்கான இன்ஃப்ளேஷன்ஸ் தார்மாராக இருக்குன்றது நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த டேரிஃப்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களே, டேரிஃப்ஸை வந்து நம்மளோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம பே பண்ணல, அந்த ஊர் மக்கள் தான் வந்து பே பண்ண போகிறாங்க. ஸோ டெஃபினெட்லி இன்ஃப்ளேஷன்ஸ் அவங்க ஊரில் வந்து அடிக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. நேற்று க்ளோஸ் அபவுட் கோல்டு வந்து அபவுட் $84 வந்து கீழே விழுந்துச்சு. $86 வந்து கீழே விழுந்துச்சு. ஏன் கோல்டு வந்து இவ்வளோ தூரம் கிராஷ் ஆகுது? மெயினாக வந்து அன்சர்டனிட்டி இருந்துச்சு மார்க்கெட்டில், என்ன ஆகும்னு தெரியாத மாதிரி. இப்போ 2 ஜாம்பவான்கள் மீட் பண்ணுறாங்க 15th அன்னைக்கு. ஸோ ஏதோ ஒரு நல்ல டிசிஷன்ஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சு ஸோ இந்த ஃபால் வருது. ஸோ டாலர் இண்டெக்ஸ் மீண்டும் 98க்கு மேலே கம்ஃபர்டபுளாக வந்து போய் நின்றுட்டுருக்கு. ஸோ கோல்டு கீழே விழுந்திருக்கு. அண்ட் க்ரூடு எல்லாமே வந்து ஓரளவுக்கு கம்மியாகிருக்கு. நம்ம ருப்பி டேர்ம்ஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ருப்பி வந்து இன்றைக்கி 87.66 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் 10,300 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஞாபகம் வச்சுங்க, 10,460 வந்து போன வாரம் இருந்துச்சு. இப்போ வந்து 10,300 வந்து இருக்குது. சில்வரை பொறுத்த வரைக்கும் 1,17,000 பர் கேஜி 999 குவாலிட்டியில் இருக்குது. இந்தியா விக்ஸ் வந்து ஒன்றும் பெருசாக ஏறல, 12.23 தான் நிற்கிது இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும். எஃப்ஐஐஸ் இன்றைக்கி வந்து ஓவராலாக க்ளோஸ் அபவுட் 6,000 crores நம்ம ஆளுங்க வாங்கியிருக்காங்க. டிஐஏ வாங்கியிருக்கிறாங்க. 5,972 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. எஃப்ஐஐஸ் வந்து 1,202 crores வந்து விற்றுருக்குறாங்க. இப்போ நம்ம சொன்னேன் தெரியுமா, 74,41,000 crores, lakh crores, சரியா, லட்சம் கோடி. அது என்னதுன்னு சொன்னால் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி நம்ம ஊர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது எவ்வளோ? 74,41,000 லட்சம் கோடி வந்து இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியோட சைஸ், ரைட்? ஏற்கனவே வந்து ஒரு 44 இருந்துச்சு. லாஸ்ட் மந்த் வந்து ஒரு 2 கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கேபிட்டல் மைன்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப நண்பர், அண்ட் அவர் வந்து சொந்தமாக வந்து ஒரு ஆரம்பிச்சிருக்கிறாரு.
தீபக் ஷனாய் ப்ராபப்ளி நம்ம சேனலில் எடுத்துகிட்டு வரதுக்கு நம்ம பார்க்கலாம். அண்ட் இது இல்லாத இன்னொரு 4 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு நியூஸ். ரெண்டாவது வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜியோ ஃபைனான்ஸ். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜியோ ஃபைனான்ஸில் வந்து 2 நியூஸ் இருக்குது. ஒன்று வந்து அவங்க ரீசெண்டாக வந்து அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் வந்து லான்ச் பண்ணாங்க. அவங்க வந்து ஒரு பாசிவ் ஃபண்டுன்றது ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் யாருன்னு சொன்னால் பிளாக் ராக் வந்து அலாவுதீன் சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்க. தே கால் இட் அஸ் அ பிளாக் பாக்ஸ். அதில் வந்து அதோட விலை வந்து பார்த்துக்கணும் 50 crores. வருஷத்துக்கு வந்து க்ளோஸ் அபவுட் 8 crores வந்து அதோட 8 crores வந்து இது இன்ஸ்டலேஷன் காஸ்ட் அண்ட் 50 crores வந்து சப்ஸ்கிரிப்ஷன். வருஷம் வந்து 50 கோடி ரூபா சப்ஸ்கிரிப்ஷன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி பிக் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்களே, பேங்கர்ஸு, ஃபண்ட் ஹவுசஸ், அவங்க வந்து இந்த சாஃப்ட்வேரை தான் யூஸ் பண்ணுறாங்க. இதே சாஃப்ட்வேர் தான் வந்து ஜியோ ஃபைனான்ஸும் வந்து யூஸ் பண்ண போகுது. அண்ட் அது வந்து 2000 டேட்டா பாயிண்ட்ஸ் உலகத்தில் நடக்கிற, இப்போ நான் ரிலையன்ஸுன்றது ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டேன்னா, அந்த ரிலையன்ஸுக்கு சம்மந்தப்பட்ட 2000 டேட்டா பாயிண்ட்ஸ் அக்ராஸ் குளோபில் வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த 2000 டேட்டா பாயிண்ட்ஸை வச்சு தே டூ தி அனாலிசிஸ். நாங்களாம் வந்து ஒரு 40-50 டேட்டா பாயிண்ட்ஸை வச்சுருக்கிறோம். அதே வந்து பெருசுன்னு நினச்சிட்டு இருக்கோம். அவன் 2000 வச்சுருக்கிறான்னா நினச்சி பாருங்களேன். பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, நேற்று வந்து அவங்க ஜியோ ஃபைனான்ஸ் ஆப்பில் வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஒரு விதத்தில் பார்த்தா பயங்கரமாக இருக்குது, இன்னொன்று விதத்தில் பார்த்தா சூப்பராக வந்து தூண்டிலில் புழு இருக்குது. நிறைய பேர் அந்த புழுவை மட்டும்தான் பார்ப்பாங்க, தூண்டியில் பார்க்க மாட்டாங்க. என்ன அதுன்னு சொன்னால், இந்த ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறாங்களே, ஐடிஆர் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறது வந்து இன்றைக்கி டேட்டில் நீங்கள் ஆடிட்டர்ஸ்கிட்ட போனால் 5000 7,000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அநியாயம் சார்ஜஸ், ரைட்? பாயிண்ட் 1. சிம்பிள் சேலரி பீப்புளுக்கு, நான் வந்து பிஸ்னஸ் பீப்புளுக்கு பற்றி நான் சொல்ல, சிம்பிள் சேலரி பீப்புளுக்கு வந்து தே ஆர் சார்ஜிங் ஆல்மோஸ்ட் 7,000 to மினிமம் 5,000 to 7,000 8,000 பண்ணுறாங்க. ஆடிட்டர்ஸ் கீழே இருக்கிற சின்ன ஆட்கள்லாம் வந்து 500 ரூபாலேருந்து 1000 ரூபா 2000 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஜியோ ஃபைனான்ஸ் வெறும் 24 ரூபாய்க்கு ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஆப்பில் போனோன்னா அவங்க கேட்குற டேட்டாஸ் எல்லாம் நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா அதாவே ரிட்டர்ன்ஸ் கொடுத்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. சூப்பரில். இதில் புழு வந்து என்னது 24 ரூபா. அவனை பொறுத்த வரைக்கும் நான் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறேன்னு சொன்னால் என்னோட வருமானம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் அடுத்தது என்ன, ஒன்றா விற்கலாம், இன்சூரன்ஸ் விற்கலாம். அவங்க வராங்களே, அலைன்ஸ் கூட வராங்களே, பஜாஜ் அலைன்ஸ் கூட இருந்துச்சு, இப்போ ஜியோ அலைன்ஸ் கூட வந்து வராங்க. அது வந்து மோர் ஆன் ரீஃபைனான்ஸில் வராங்க, பட் தேல் கம் இன் டு இன்சூரன்ஸ் டெஃபினட்டாக. ஒன்று. ரெண்டாவது வந்து மியூச்சுவல் ஃபண்டு விற்பாங்க. அடுத்தது வந்து ஒன்றா விற்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஞாபகம் வச்சுங்க, இட் இஸ் வெரி குட். 24 ரூபாவில் வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நத்திங் லைக் இட், பட் தே ஆர் கெட்டிங் யுவர் டேட்டாஸ். உங்களுக்கு இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா ஆல்வேஸ் எங்களோட கால் சென்டர் நம்பர் கால் பண்ணுங்கள். நாங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறோம், ப்ரீ ஐபிஓவில் இருக்கிறோம், ஸ்டாக் ப்ரோக்கிங்கில் இருக்கிறோம், சப் ப்ரோக்கர்ஸாக இருக்கிறோம் வித் ப்ராஃபிட் மார்ட்ன்ற ஒரு கம்பெனி கூட. ஸோ உங்களுக்கு ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட எந்த விதமான டவுட் இருந்தாலும் சரி, இல்லை ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் ஓப்பன் பண்ணணுன்னு சொன்னாலும் சரி, எங்களோட கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9444468888. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், உங்களோட போர்ட்ஃபோலியோ நாங்கள் அனலைஸ் பண்ணி கொடுக்குறோம். இது இல்லாத எங்களோட ட்ரைனிங் ப்ரோக்ராமும் இருக்குது. என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.